வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தந்த நம் பிதாவாகிய தேவன் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்திவிட்டு மறுபடியுமாய் உள்ள ஆழத்திலிருந்து எங்கள் சந்தோஷத்தை நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலே நாம் சுவாசிப்பதும், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நாம் நிற்பதும், நாம் நடப்பதும், நம் வேலையில் இருப்பதும், உயிரோடு இருப்பதும் கர்த்தர் கொடுத்த கிருபைங்க. இந்த உலகத்தில் நமக்கு என்ன நடக்குதுன்னு சில காலங்களில் தெரிவதில்லை. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாது. இது வாழ்க்கை எனக்கு கற்றுத்தந்த ஒரு ரகசியம்னு கூட சொல்லலாம். நம்ம ஆரம்ப காலங்களில் நான் சிறு வயது பிராயத்தில் இருக்கிறப்போ எனக்கெல்லாம் தெரியும், நான் உன்னை கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க பின்னாடி அப்படியே கண்ணை மூடிட்டு போயிடுவேன். அப்புறம் தான் தெரியும் அவங்க தான் இருக்கிறதுலையே அடி முட்டாள்கள் என்று சொல்லி, ஒரு அனுபவம் இல்லாதவர்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லியெல்லாம் புறம்பி அழுவேன். நான் அப்படியெல்லாம் நான் அனுபவத்துக்குள் கடந்து சென்றது உண்மை. ஆனால் சற்று காலங்களுக்கு பின்பே அந்த அனுபவத்தின் நிமித்தமாக ஒருவன் ஒரு காரியத்தை தெரியும், அறிவேன் என்று சொன்னான். உனக்கு எப்படி தெரியும் என்று கேள்வி கேட்க தொடங்கினேன். அதற்கு சாத்தியக்கூறாய் நீ என்னத்தை வைத்திருக்காய், என்ன எப்படிப்பா உனக்கு தெரியும்லாம் கேட்டு எனக்கு நல்லா ஜபிச்சு கன்வின்ஸ் ஆன பிறகுதான் சில காரியங்களுக்குள்ளே நான் இறங்குவேன். அப்படி நான் செய்ய தொடங்கிய பொழுது தோல்விகளை அதிகமாக நான் சந்திக்கவில்லை. அதற்கு பின்பு இப்பொழுதும் தோல்விகள் இல்லாமல் இல்லை, ஆனால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். ஆனால் சில தோல்விகளை என்னால் நிவர்த்தி செய்யவே முடியாத அளவுக்கு தோல்விகளை நான் கண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில். அதற்கு மூல காரணம் என்னவென்றால், அப்படியே கண்மூடித்தனமாக சிலரை நம்பி பின்தொடர்ந்து செல்வதுதான். இதை எதற்காக உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், மனிதர்களுக்கு பின்பே நீங்க பின்புறமாய் நீங்க கண்மூடித்தனமாக சிலரை நம்பி, எங்க அப்பா தான் அங்க சொன்னாரு, எங்க அம்மா சொன்னது நான் கேட்கலன்னா எப்படிங்க, அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியுங்க, என் தம்பி சொன்னாங்க, என் அண்ணன் சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டம் கண்டிப்பா நீங்க தோல்வியை சந்திப்பீங்க. ஏனென்றால் மனிதர்களுடைய ஞானம் வானமே இல்லை என்று சொல்ல முடியாது. மனிதர்களோட ஞானத்திற்கும் ஒரு அளவு உண்டு. எவ்வளவுதான் உங்க அப்பாவை, உங்க தகப்பனையும் உங்க தாயும் நீங்க நேசித்தாலும் அவங்க சொல்வதெல்லாம் சரியாய் விடாது. ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு அனுபவம் இருக்கணுங்கிற வாய்ப்பே கிடையாது. அந்த காலங்களில் உங்க தகப்பனிடம் நீங்க சென்று நீங்க சற்று கேட்பீர்களானால் ரொம்ப கம்மி. என்ஜினியரா இருக்கக்கூடிய அப்பாமார்களும், டாக்டர்களா இருக்கக்கூடிய அப்பாமார்களும், லாயர்களா இருக்கக்கூடிய தகப்பன்மார்களும் மிக மிக குறைவே. அந்த காலங்களில் கண்டிப்பாக உங்கள் தாயார்கள்லாம் வீட்டில் தான் இருந்திருப்பாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி வேலைக்கு செல்லுகிற பெண்கள் மிக மிக குறைவு. இப்போ தான் ஓரளவுக்கு ரேஷியோலாம் நல்லா ஏறி இருக்கு. அப்போ அவங்கக்கிட்ட போய் ஏஐ எம்எல் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியாக செல்ஃபோனே பிடிக்க தெரியாது. அப்போ அதுலலாம் அனுபவம் இல்லை தானே அவங்களுக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நீங்கள் யாரிடமும் சென்று எதையும் கேட்கக்கூடாது என்று சொல்லவில்லை. யாரிடமும் சென்று எதை வேணாலும் கேளுங்கள். ஆனால் கேட்ட பின்பே ஒருவரிடம் சென்று நீங்கள் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலந்து கலந்து நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். அவர் ஆலோசனையின் கர்த்தர், ஆலோசனை சொல்லுகிறவர். நம்மை விசாரித்து நமக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசனை கர்த்தர் என்றெல்லாம் அவருக்கு பெயர் உண்டு. எதனால் கர்த்தரிடம் செல்ல வேண்டும்? அவரோட ஞானத்துக்கு எல்லையே இல்லைங்க. அவருடைய அபரீத ஞானத்திற்கு எல்லையே இல்லை. அவருக்கு அதை அளவிடவும் முடியாது. கேன் நெவர் பி மெஷர்ட், இட் கேன் நெவர் பி வெய்ட், இட் கேன் நெவர் பி லிமிட்டட். காட்ஸ் விஸ்டம் இஸ் கேன் நெவர் பி லிமிட்டட், அன்லிமிட்டட் விஸ்டம் என்று சொல்லலாம். அவருக்கு இல்லாத ஞானமே கிடையாது, இல்லாத அனுபவமே கிடையாது. எத்தனையோ யுகங்களை தனியாக நின்று ஆளுமை செய்து சந்தித்தவர், அண்ட சராசரங்களை படைத்து ஒருவராய் நின்று ஆளுமை செய்கிற தேவன், வானத்தில் சிங்காசனமும் பூமியில பாதப்படியும் அமர்ந்திருக்கக்கூடிய மிக 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 பெரிய தேவன் அவர். அவரிடம் சென்று நீங்க ஒரு ஆலோசனைக்குள்ள வராவிட்டால், ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்குள்ள, தீர்மானத்துக்குள்ள அவரை இன்வால்வ் பண்ணி நீங்க வராவிட்டால் அந்த காரியம் விளங்காது.
எழுதி வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ஆரம்பத்தில் நல்லா ஓஹோன்னு இருக்கும், போக போக பாருங்க அடி வாங்கும். ஐயோ நம்ம இதை யோசிக்கலையே, ஐயோ நம்ம அதை யோசிக்கலையே, ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. போட்ட பணத்துக்கு முதலுக்கே இன்னைக்கு வந்து இதாயிருச்சு, எனக்கு முதலுக்கே மோசமாயிடுச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. ஸோ எந்த காரியத்துல எல்லாம் நம்ம வந்து கர்த்தரிடம் சென்று ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லி சில பேர் நீங்க புரிந்து கொண்ட காரியம் என்னன்னா, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே நான் கலந்து சென்று ஆலோசிப்பேன் என்றீங்களால் அது மதியினம். அது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு தீர்மானத்திலும் நீங்க வண்டி எடுத்துட்டு அடுத்த தெருவுக்கு போனாலும், நான் சரியான பாதையில தான் போறேன் ஆண்டவரே, அடுத்த தெருவில் போய் ஒரு கடையில ஒருத்தரை சந்திக்க போறேன், நான் போகணுமா வேண்டாமா, என்னை வழி நடத்துங்க தகப்பனே, என்னோட கூட இருங்க, உம்முடைய ஞானம் என்னில் செயல்படுவதாக, பரிபூர்ணமாய் இருப்பதாக, உம்முடைய ஞானம் என்னில் பரிபூர்ணமாய் செயல்படுவதாக என்று சொல்லி எல்லாம் நீங்கள் ஒரு சிறிய ஜெபத்தை செய்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தில் செய்துவிட்டு நீங்கள் கடந்து சென்று பாருங்கள், பல காரியங்கள் நடப்பதை நீங்க கண்டு ஆச்சரியப்படுவீர்கள். அதே பக்கத்து கடை தானே, எங்கள் மாமா கடை தான், அங்கே போகிறேன், அங்கே பேசுகிறேன், இது எனக்கு தெரிஞ்ச பேங்க்கு, தெரிஞ்ச ஆஃபீஸர் தாங்க அவர், எனக்கு சொந்தம் தாங்க அவர் அப்படின்னு நான் அவர்கிட்ட போய் லோன் கேட்டேன், அவரெல்லாம் பார்த்துக்குவாருங்க. கரெக்டாக அவர் தான் உங்களுக்கு கூலி வெட்டி வச்சுருப்பார். அவர் தான் பிசாசோட ஏஜென்ட்டாக இருப்பார். ஏன் நீ ஆண்டவரிடம் போகலை, நீ ஆண்டவரிடம் செல்லாமல் நீ ஒரு மனிதனை தேடி போவாயானால் அந்த மனிதன் பிசாசோட கருவியாய் மாறிவிடுவான். அவர் பாவம் செய்யறதுக்கு நீங்க தான் காரணம். அவருக்கு அப்படி யோசனையே வந்திருக்காது, ஆனா அந்த யோசனை போடுகிறவன் பிசாசா இருப்பான். ஏன் அது வரைக்கும் அவருக்கும் பிசாசுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, உங்க மூலமா ஒரு கனெக்ஷன் ஆயிடுச்சுப்போ. ஏன் நீங்க தேவனோட பிள்ளை, நீங்க எப்போ தவறு செய்வீங்க, நீங்க எப்போ அசட்டியா இருப்பீங்கன்னு மேல இருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான், கீழே இருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். என்னடா மேல கீழங்கிறாருன்னு. பாதாளத்தின் ஆவிகள் தான் இரண்டாம் வானத்தில் குடிதங்கி இருக்கிறாங்க. இரண்டாம் வானங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. அப்படி ஒரு இரண்டாம் வானம் ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு லாஜிக்கல் ரெப்ரசன்டேஷன், அவ்வளவுதான். முதலாவது வானம் எடுத்தீங்கன்னா பறவைகள்லாம் பறக்கக்கூடியது, அதுவும் ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. மூன்றாம் வானம் தான் ஒரு ஸ்ட்ரக்சர், பாரடைஸ் என்று சொல்லுவார்கள், பரதேஸ். அதுதான் ஏதேன் தோட்டங்க, அதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. சரி விடுங்க, அது பெரிய சப்ஜெக்ட், அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அப்போ மேலேயும் கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் யாரா இருக்கிறான், பிசாசா இருக்கிறான். எப்போ நீங்க ஒரு சற்று ஒரு இத்தினூண்டு ஒரு தவறு செய்வீங்கன்னு, அதுதான் வெளிப்பாடு 12வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லுகிறது, அல்லும் பகலும் அவன் மாந்தர்களை குறித்து குற்றம் கூறுகிறவனா இருக்கிறான். நீங்க எப்போ வந்து தவறு செய்வீங்க, நம்ம போய் குற்றம் கூறுறப்ப நீங்க அவனுடைய அடிமையை மாறி விடுகிறீர்கள், நீங்க அவனுக்கு சிறையாளியாய் மாறி விடுகிறீர்கள். தேவனும் அதை அனுமதிக்கிறார். ஏன்? அதுதான் நியமம். நீ அந்த பழத்தை தொடும் நாளிலே மரித்து போவாய் என்பதற்கு பொருள் என்ன? என்னோடு கூட இருந்த அந்த உறவு புத்திரி சுவைகாரத்தை இழந்து போவா என்பதற்கு பொருள் ஆகும். அப்படிதான் ஆனது அல்லவா? 3வது அதிகாரத்தில் எல்லாம் அதை நாம் நன்றாக பார்த்தோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் சரிதானே? அவன் சிறைப்பிடிக்கப்பட்டான், மனிதன் அடிமை என்கிற ஸ்தானத்தை அவன் ரூபமாக எடுத்தான். சாபம் என்கிற காரியம் தொடர்ந்து வந்தது. மாந்தர்கள் எல்லாம் சாபத்துக்குள் போனார்கள். பூமிதான் சபிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குமானால் மனிதன் இன்னொரு மனிதனை கொன்றுவிட்டு அவன் சாபத்திற்கு ஆளானான். சாபமானது மனிதன் மேல இறங்கினது. இதற்கெல்லாம் மூல காரணம் என்ன? ஒன்னு செய்யாதன்னு சொன்னா அதை தான் போய் செய்யறது, ஒன்னு பார்க்காதன்னா அதை தான் போய் பார்க்கறது, ஒரு இடத்துக்கு போகாதன்னா அங்கதான் போய் முதல்ல நிக்கிறது, அவன் கூட பழகாதன்னா போய் முதல்ல அவனை தான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கறது. இந்த மாதிரி காரியங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருப்பீர்களானால் இதுதான் பின் விளைவு, போஸ்ட் கான்சிக்வன்சஸ். பின் விளைவு என்ன? பிசாசுக்கு ஏஜென்ட்டா மாறிடுவீங்க, பிசாசோட அடிமையா மாறிடுவீங்க, பிசாசோட சிறையாளியாய் பிணை கைதியாய் மாறி விடுவீர்கள். அப்புறம் என்ன முடிவு? மரணம் தான். மரணாட்டி அடிப்பான். ஒரு நிம்மதி இருக்காது வாழ்க்கையில, ஒரு சுபிச்சம் இருக்காது வாழ்க்கையில, ஒரு சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையில, ஒரு செழிப்பு இருக்காது வாழ்க்கையில, ஒரு பரிசுத்தம் இருக்காது. எவ்வளோ கிறிஸ்துவ குடும்பங்களை நான் காண்டிருக்கிறேன். அதற்கு மூல காரணம் என்ன? அவர்கள் மனிதர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு போகிறார்கள். முன்னோரா இருக்கலாம் அந்த மனிதன், பாரம்பரியம், முன்னோரின் பாரம்பரியமா இருக்கலாம், ஃபோர் ஃபாதர்ஸ் ட்ரெடிஷன் என்று சொல்லுவார்கள். எங்க குடும்பத்திலலாம் இப்படிதாங்க, நாங்க எப்படிதாங்க. அப்போ உங்களுக்கு கிறிஸ்தவன் சொல்லாதீங்க, உங்க குடும்பத்து, அதாவது உங்க பேர் உங்க குடும்பத்து பேரா வச்சுக்கோங்க. உங்க குடும்ப பேர் என்னவோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பேரா வச்சுக்கோங்க. நீ கிறிஸ்தவர்களை உங்களை அழைக்காதீங்க.
அதனாலதான் ஒரு நல்ல டைட்டில் இருக்கு, பெயர் கிறிஸ்துவர்கள். பெயருக்கு கிறிஸ்தவங்கப்பா, அவ்வளவுதான். அதுதான் பெயர் கிறிஸ்துவர்கள், நாமினல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்வார்கள். அப்படின்னா என்ன? அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும், அவங்களுக்கும் பைபிளுக்கும், அவங்களுக்கும் பரலோகத்திற்கும், அவர்களுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. பரிசுத்தாவியானவர்லாம் டாபிக்லயே கிடையாது. அப்படின்னா என்னன்னு தெரியாதுமா அவன். புதிய ஏற்பாடுக்கும் அவனுக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது. ஓரளவுக்கு பழைய ஏற்பாடுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்குள்ள ஃபிட் ஆவாங்க, அது கூட முழுமையா அல்ல. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, தம்பி தங்கச்சியே, சிறு பிள்ளைகளே, உங்கள் நிலைமை என்ன? இதற்கு வயது வித்தியாசமே கிடையாது. 8 வயசு குழந்தையா இருந்தாலும் சரி, 80 வயசு தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, உங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிற ஒரே கேள்வி, உங்களுடைய அங்கீகாரம் கிறிஸ்துவர்கள் என்றால் அந்த கிறிஸ்துவர்களோட மூல அங்கீகாரம் வேதாகமமாய் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையில உங்கள் வாழ்க்கையை நீங்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பேச்சு, என்னோட சொல், செயல் எல்லாமே வேதாகமத்தின் அடிப்படையில் இருந்துதான் வருகிறதா என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்காமல் விட்டால் பிசாசுக்கு பிணை கைதிகளாய் மாறிவிடுவீர்கள். மறந்து விடாதீர்கள். வாருங்கள் கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பிலே பல ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து பேசி கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் கூட ஒரு அருமையான சகோதரன், அவர் திருநெல்வேலியிலிருந்து என்னை கூப்பிட்டாரு. அவர் பெயர் நான் இங்கே குறிப்பிட விரும்பவில்லை. அவர் கூப்பிட்டு எனக்கு சொன்ன, இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிடாமலையும் சில பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஓகே, நாங்கள் விளம்பரத்துக்காக இந்த ஊழியத்தை பண்ணலன்னு எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பார்ட் டைம் மினிஸ்டர் தான், பார்ட் டைம் பைபிள் டீச்சர், பார்ட் டைம் எவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லலாம். என்னுடைய அதாவது வேலை வேற இடத்துல இருக்கு. நான் ஒரு ஐடி என்ஜினியராக இருக்கேன் இங்கே பெங்களூர் பட்டணத்தில். நாங்கள் பல காரியங்களை பண்ணிட்டு வருகிறோம். அதெல்லாம் எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த பிரதர் கூப்பிட்டு சொன்னார், அருமையான பிரசங்கம், இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை நான் கேட்டதில்லை, நீங்கள் ரொம்ப ஆழமாக போகிறீங்க, சத்தியத்தை அருமையாக வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னது உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரதர், எங்களுடைய அழைப்பு என்னவென்றால், யார் எதை குறித்து பேசாமல் தள்ளிவிட்டு போகிறார்களோ அதை குறித்து பேசுவது தான். அதுக்குன்னு அரசியலையும் இவனையும் அவனையும் பற்றி பேசுறதுக்கு இங்கே வரல. அந்த மாதிரி நேரத்தை வீணடிக்க எங்களுக்கு ஆண்டவர் நேரத்தை தரல, சரிங்களா? இங்க பார்ப்பீர்களானால் வேதாகமத்துல 2 புத்தகங்களை எல்லாருமே ஒரு ஹை ஜம்ப் படிச்சு ஓடியே போயிடுவாங்க. ஒன்று ஆதியாகமம், 2வது வெளிப்பாடு. எல்லாத்துக்கும் தெரியுது. முதலாவது புத்தகத்தையும் கடைசி புத்தகத்தையும் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு நடுவில் அங்கங்க பொறுக்கி படிக்கிறவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, முதலாவது புத்தகத்திலையும் கடைசி புத்தகத்திலையும் தான் இன்றைக்கு எல்லாமே அடங்கி இருக்கு. இதை 2ஐ புரிந்து கொண்டாலே போதும், முழு வேதாகமும் அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள அடங்கும். அதனாலதான் ரெவலேஷன் ஆங்கிலத்துல ஏறத்தாழ 600 செஷன்ஸ்க்கு மேல பண்ணிட்டோம் இப்ப வரைக்கும். அதே மாதிரி ஆதியாகமம் தமிழிலையும், தமிழன் தாய்மொழி, அதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால இதை தமிழ்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ஆதியாகமத்தை தமிழ்ல பண்றோம். மற்ற வேற செஷன்ஸ் எல்லாம் கூட பண்ணிக்கிட்டு வரோம், நீங்க கேட்டிருப்பீங்க. அதனாலதான் இவ்வளவு பிரயாசம் எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் இங்க கற்றுக் கொடுத்து கொண்டு வரோம். 6வது அதிகாரத்துக்குள் நான் வெற்றி நடை போட்டு அதுல கூட ஒரு 4-5 செஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 6வது அதிகாரம் 5வது வசனத்துக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல நாம் முதல் 5 அதிகாரங்களில பார்ப்பது, மனிதனை படைத்தார் ஆண்டவர், அவர் சாயலிலே படைத்தார், அவன் விழுந்து போனான், பாவத்திற்கு இரையானான், பிசாசுக்கு அடிமையானான். அதற்கு பின்பே அவன் பல அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் செய்ய தொடங்கிவிட்டான். ஏனென்றால் அவனை ஆளுமை செய்கிறது அசுத்த ஆவிகளா இருந்தது. அவன் எப்படி பிசாசாக மாறினான் என்று எசேக்கியேல் 28 ஐசியா 14 எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய இருதயத்தில் வன்முறை வந்தது, வன்முறையை தலை தூக்கினது. வன்முறையினால் இந்த உலகம் எங்கிலும் நிரப்பப்பட்டிருந்ததை பார்த்து ஆண்டவர் வெசனப்பட்டாராம். He felt sorry. அதெல்லாம் குறித்து நம்ம படிக்கல. அப்படியெல்லாம் பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை மனதில் வைத்திருந்தார். அதைத்தான் இப்ப 6வது அதிகாரத்துக்குள் நாம் நுழைந்து அதெல்லாம் பேச இருக்கிறோம். ஆனால் 5வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால், அவ்வளவு அநியாயம் நிறைந்த இந்த உலகத்தில் கூட சில நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் வாழ்ந்தார்கள். நிறைய பேர் இல்ல, 3 பேர் தான். 1 ஆபேல், 2 சேத்து, 3 ஏனோக். ஏனோக்கோட வம்சாவளியில வந்தவர் தான் நோவா.
நோவா வந்து மெத்துசலா அவங்க அப்பா, மெத்துசலாவோட அப்பா தான் ஏனோக்கு. இப்படி வந்து வம்சாவளியில வருது. அதெல்லாம் நம்ம 5வது அதிகாரத்தில் பார்த்து விட்டோம். ஏனோக்கு நோவாக்கு எப்படி பெயரை சூட்டினார் என்று சொல்லி எல்லாம் நாம் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தோம். 6வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறப்போ இந்த முதல்ல 4 வசனங்களை பார்ப்பீர்கள்னா மிக மிக ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட வசனங்கள். ஆவிக்குரிய ரீதியாக இதை ஆராய்ந்து பார்த்தால்தான் உங்களுக்கு அந்த விளக்கம் புரியும். பார்ப்பீர்களானால் தேவ தூதர்களோட உடலுறவு வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ தூதர்களோட எப்படி உடலுறவு வைக்க முடியும்? அவங்க தான் ஆவியா இருக்கிறாங்களே. they are like spirits. angels are like spirits. அப்போ அந்த ஆவி கூடு விட்டு கூடு பாய்கிற ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த பூஜாரிங்க மந்திரவாதிகள்லாம் வச்சிருப்பாங்க இந்த டெக்னிக். பிசாச கூடு விட்டு கூடு பாய வைக்கிறது அந்த ஆவி. அப்போ அந்த டெக்னிக்கே எப்படி வந்ததுன்னு கேட்டா இந்த 6வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் மூலமாக தான் வந்தது. முதல் முறையாக விழுந்து போன தேவதூதனை இதை கண்டுபிடிக்கலங்க. நல்ல தேவதூதர்கள் தான் விழுந்து போயிட்டாங்க இச்சையில. குமாரத்திகளை பார்த்தார்கள், மிகவும் அழகாக இருந்தார்கள். ஆஹா, இப்படிப்பட்ட படைப்பை நாங்கள் பார்க்கவே இல்லையே என்று சொல்லி மனிதர்களும் குமாரத்திகளும் உடலுறவு வைப்பதை பார்த்து அவர்கள் இச்சை கொண்டார்கள். இது என்ன விதமான அனுபவமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் இதை சற்று அனுபவித்துதான் பார்க்கலாமே. கர்த்தர்கிட்ட கேட்டா அவர் எப்படியும் பர்மிஷன் கொடுக்க போறதில்ல. துணிகரமா ஒரு முடிவு எடுத்தாங்க. அதுக்குன்னு அவங்க போய் விழுந்து போன தூதர்கள்கிட்டையும் பேசல. ஏன்னா அவங்களுக்கு இது தெரியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள் அவங்க கடந்து செல்லவே இல்லை. அவங்களுக்கு ஏன் உரைக்கலன்னு தெரியல, அது வேற விஷயம். ஆனா இதை முதல்ல அவங்களுக்கு கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தினது யார்? இவங்களுக்கு ஒரு இச்சை வந்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகள். குமாரத்திகளுக்கும் குமாரர்களுக்கும் பணிவிடை செய்வதற்கே இவர்கள் பூமிக்கு அனுப்பப்படுகிறார்கள். அங்கே போறப்போ அப்படியே பார்த்து அவங்க இச்சையாகி இப்போ அவங்க உடலுறவு வைக்கணும்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு சில ஆண்களை பார்த்தார்கள். அந்த ஆண்கள் கண்டிப்பாக தேவனுடைய வழியில வரல. அவங்க வந்து நோவாவோட வம்சாவளியில வந்திருந்தாலும் அவர்கள் நீதிமான்களோ பரிசுத்தவான்களோ அல்ல. அவர்கள் அநியாயத்திற்கும் அக்கிரமங்களுக்கும் துணை போனவர்கள். ஆக அவர்களுக்கும் தேவனுடைய பிரசன்னத்துக்கும் ஒரு சம்மதம் இல்லை என்று சொல்லி அவர்களுடைய உடலை ஆக்கிரமித்தார்கள். ஆக்கிரமித்த மாத்திரத்திலே அவங்க உடல் யாரோட கண்ட்ரோல்ல தான் வந்துருச்சு? அந்த ஆவியோட கண்ட்ரோல் தான். பேய் பிடிச்சவங்க, டீமன் பொசஸ்ட் என்று சொல்வார்கள். இந்த பதத்தில் பார்ப்போம்னால் ஏஞ்சல் பொசஸ்ட். ஒரு நல்ல தூதன் போய் ஆக்கிரமிச்சிட்டான் உடலை. அவன் பார்த்தா வேற மாதிரி பிஹேவ் பண்றான். போய் அந்த பெண்ணோட உடலுறவை வச்சு தன்னோட இச்சையின் தாகத்தை அவன் தீர்த்து கொள்கிறான். அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்குது. குழந்தை வேற விதமா விகோரமா பிறக்குது. பெரிய பெரிய ஜெயிண்ட்டுகளா இருந்தார்கள். ஜெயிண்ட்னா அதாவது நான் யாஷேர் புஸ்தகத்துல படிக்கிறப்போ 100 அடிக்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அங்க பார்த்தேன் நான். ஆனா அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல. ஆனா கண்டிப்பாக பார்ப்பீர்களானால் 11 அடியிலிருந்து 12 அடி வரைக்கும் ஜெயிண்ட்டுங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப கோலியாத்தோட ஹைட் பாத்தீங்கன்னா 13 அடியாமா. 11 அடி, 12 அடி, 13 அடி, இது 3ல ஏதோ ஒன்று அந்த வம்சாவளியில வர்றாங்க. இந்த மாதிரிலாம் குழந்தை பிறந்து எல்லா அநியாயமும் சீர்கெட்டு போய் அதாவது ஒழுங்கினமா இருந்ததை பார்த்து ஆண்டவர் மிக மிக விசனப்பட்டார். அதை குறித்து தான் நாம் 5வது வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். 4வது வசனத்தை படித்துவிட்டு 5வது வசனத்துக்குள் போகலாம். There were giants on the earth in those days. அந்த நாட்களில ஜெயிண்ட் என்று சொன்னால் என்ன? ராட்சதர்கள் இருந்தார்கள். அண்ட் and also afterward when the sons of God came to the daughters of men and they bore children to them. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சிங்குலர். எவனோ ஒரு தேவதூதனுக்கு மனசுல பட்டது போய் இன்னைக்கு மற்ற தேவதூதர்கள் டே என்ன அனுபவம் தெரியுமா, நீ போய் பண்ணி போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா ஒரு கேங்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. விழுந்து போன தூதர்களை விட இவங்க அதிகமா இருப்பாங்கங்கிற ஒரு எண்ணிக்கை சொல்லுது. ஏன்னா இது ஒரு புதிய அனுபவம். அவங்க போய் எல்லாரும் இச்சை கொள்றாங்க. நிறைய அந்த மாதிரி குழந்தைங்க பிறக்க ஆரம்பிச்சிருச்சு. பிறக்கிற குழந்தையெல்லாம் பெருசா பிறகுது. ஏன்னா அது வந்து மனிதனோட வித்தா இருந்தாலும் அங்க குரோமோசோம் என்று சொல்வார்கள். ஸ்பெர்ம்ஸ்ல இருந்து குரோமோசோம் வரும் இல்லைங்களா? அந்த குரோமோசோமோட இதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. ஏன்னா ஆவி டீமன் பொசஸ்ட். அதனாலதான் உங்க உடலை ஆக்கிரமிப்பது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறாரா இல்ல அசுத்த ஆவிகளா என்று சொல்லி பார்க்கணும். அதனாலதான் அவன் செயல்பாடுகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா சிரிச்சு பேசுவாங்க. அவங்களுக்கு பிடிக்காதது ஒன்று சொல்லி பாருங்க, அங்க உள்ள இருக்கக்கூடிய ஆவி எழும்பு நிற்கும். ஒரு சாந்த குணம் போயிடும், அப்படியே மாறிடும். மூஞ்சி விகாரமாயிரும், அப்படியே எல்லாம் கருத்து போயிடும், மூஞ்சி எல்லாம் சவப்பாயிரும்.
கலரா இருக்கிறவங்க எல்லாம் கோவம் வந்துச்சுன்னா அப்படியே கலர் எல்லாம் செவப்பாயிரும். சுண்டுனா ரத்தம் வருது பாருங்க, சுண்டி பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது அடுத்தது. கரெக்டுங்களா? ஸோ தோஸ் வேர் த மைட்டி மென் ஹூ வேர் ஆஃப் ஓல்ட் மென் ஆஃப் ரெனவுன். இதெல்லாம் குறித்து நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம். நாம் 5வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். நாம் முன்னேறி செல்ல போகிறோம். 5வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். Then the Lord saw that the wickedness of man was great in the earth. ஆண்டவராகிய தேவன் மனிதனுடைய அக்கிரமம் இவ்வளவா இருந்தது என்று சொல்லி பூமியில பார்த்தார். அதுல ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல பார்ப்பீர்களானால் அக்கிரமம் அநேகமாய் இருந்தது என்று சொல்லி பார்த்தார். இப்பொழுது நாம் இந்த அக்கிரமம் என்றால் அதற்கு அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இவன் அக்கிரமம் தாங்க முடியலைங்க அப்படின்னு ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்றோம். இந்த மாதிரி வார்த்தைகள் நமக்கு எப்பொழுது நம்மளுடைய வாயிலிருந்தோ இருதயத்திலிருந்தோ புறப்பட்டு வருகிறது என்றால், நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்ணிட்டான், இல்லைன்னா நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு பல பேர் பல காரியங்களை செய்து விட்டார்கள் நமக்கு எதிராக. அப்போ அந்த பல பேர் ஒரு 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 நபர் இல்லது பல நபர்கள் செய்யக்கூடிய அந்த அக்கிரமம் எப்படி உங்களுடைய இருதயத்தில் அது ஒரு அக்கிரமம் என்ற அந்த காரியத்திற்கு பொருளாகும் என்று சொல்லி நாம் சற்று தியானிக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த திசையில் திரும்பினாலும் இந்த காலங்களிலே பார்ப்பீர்களானால் அக்கிரமத்துக்கு அடையாளம் எப்படியாவது நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். இப்படி சுற்றி திரும்பி பார்த்தாலே போதும், அக்கிரமம் தான் உங்களை சுத்தி இருக்குது. கரெக்டுங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்களா? அப்போ உண்மையாலுமே நீங்க ஒரு மாதிரி தெய்வத்துக்கு சமங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் அக்கிரமம் நடக்குது. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, நீங்க சுத்தி முத்தி திரும்பி பாருங்க, இந்த வண்டி ஓட்டிட்டு போறாங்க பாருங்க, அவங்கள நல்ல ஒரு ஓரமா மரத்தடியில நின்று அப்சர்வ் பண்ணி பாருங்க, நன்றாக கவனித்து பாருங்கள். அதுல ஓட்டுறவன் பாதி பேரு இல்லைன்னா அதுக்கு மேலேயே ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டான். அவன் இஷ்டத்துக்கு போட்டுவான், அவன் ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ண மாட்டான். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சிருப்பான், ஆனா அதுக்கெல்லாம் அவன் அடி பண்ண மாட்டான். ஸ்பீட் பிரேக்கரும் தட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான் அவன் பாட்டுக்கு. ஸ்பீட் பிரேக்கர் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா இந்த ரோடை கிராஸ் பண்ணக்கூடிய நபர்கள், பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், முதியவர்கள் எல்லாம் அங்க ஸ்பீட் பிரேக்கர் தான் இருக்கே, அப்போ மெதுவா ஸ்லோ பண்ணி வர்றதுக்குள்ள நம்ம தாண்டிடலாம் அப்படிங்கிறதுக்குள்ள இங்க நமக்கு ஒருத்தர் இருக்காரு, அருந்தவாள் அவர் பேர். அவர் பேர் தான் அக்கிரமக்காரர். வேகமா எட்டி குதிச்சு வந்து இவங்களை ஒரு பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்திட்டு அப்படி போறான் பாரு அக்கிரமம் முடிச்சவன் அப்படிம்பாங்க. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் பார்ப்பீர்களானால் பெரிய அளவுல கொள்ளையடிக்கிறது. அது அரசியல் இருக்கிறவர்கள் செய்யக்கூடியதா இருக்கலாம், பெரிய பெரிய பதவியில அரசாங்க உத்தியோகங்கள்ல இருக்கக்கூடியவர்களா இருக்கலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போறீங்க, ஒரு அப்ரூவல் வாங்கணும்னு உள்ள போறீங்க, உங்க எண்ணம் சரியான எண்ணம் தான். நான் இத்தனை நாட்களாக என்னோட நிலத்தை வைத்திருந்தேன், ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் வேணுங்க எனக்கு, நான் போய் வாங்குறதுக்கு போகலாம் அப்படின்னு போனா 7-8 டேபிளுக்கு அலைய விடுறாங்க, ஒவ்வொரு டேபிளும் இவ்வளோ காசு கேட்குறாங்க. பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு என்னென்ன தனியா காசு வைக்கல, வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான். பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கே 2-3 லட்சம் கேட்குறானே, நான் எங்க போறது அப்படின்ட்டு நீங்க வீட்டுக்கு போறப்போ உங்க மனசுல ஒண்ணு தோணும். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? அக்கிரமம். இப்படி அக்கிரமம் பண்றானுங்களே, இப்படி அநியாயம் பண்றானுங்களேன்னு வயிறெல்லாம் எரியும் உங்களுக்கு. மனசுல அப்படியே சபிக்கலான்னு வரும். சபிச்சிருவாங்க ஜனங்க. புதிய ஏற்பாடின்படி சாபம் நாட் அலவுட். யூ கான்ட் கர்ஸ் எனி மேன்கைண்ட். உங்களுடைய யுத்தமானது மாம்சத்தோட ரத்தத்தோடும் அல்ல, பாதாளத்தின் ஆவிகளோடையும் அந்தகார கிரிகளோடும் தான் உங்களுடைய யுத்தம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதனால்தான் புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர்கள் சபிக்கவே கூடாது. சபிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. உங்களுடைய அயலானையோ, உங்களுடைய சகோதர சகோதரிகளையோ, தாய் தகப்பனையோ, மனைவி கணவனையோ சபிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆல் ஆர் கிரியேஷன்ஸ் ஆஃப் காட். நீங்க மனிதர்களை சபித்தீர்களானால் கடவுளை, தேவனை சபிப்பதற்கு அது பொருளாகும். அப்போ நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கீங்க,
அவங்க பிடிச்சவனெல்லாம் வச்சுக்கிட்டு சரியான நேரம் பார்த்து உங்களை மட்டும் சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிருவான். உங்க தப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியாது, உனக்கு வேலை இல்லப்பா அப்படின்ட்டுருவாங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு வரப்போ அந்த அக்கிரமத்தை உணர்வீங்க. நம் தேசத்துக்கு எதிராக பார்ப்பீர்களானால் தீவிரவாதிகள் பல அயல் தேசங்கள்ல இருந்து ஊடுருவி வருகிறார்கள். மும்பைல 2008 அந்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த ஹோட்டல் தாஜ் ஹோட்டல்ல போய் எல்லாத்தையும் அடிச்சு கொன்னாங்க. 195 பேர் இறந்து போனார்கள். அந்த செயல்பாடை உலகமே பார்த்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசனும் தூங்கல, ஒரு குடிமகனும் தூங்கல. அந்த டிவியில பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ உள்ள போய் நம்ம கமாண்டோஸ் அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி அதை அந்த ஹோட்டல்ல திருப்பியும் மீட்டாங்களோ அது வரைக்கும் ஒருத்தருடைய கண்களையும் தூக்கம் இல்லை. அதோடு கூட அங்க இறந்து போனவர்களுக்கு நான் மும்பை வாசி அல்ல, ஆனாலும் என்னோட இருதயமானது உருகி போனது. பாவம், ஒண்ணுமே தெரியாதவங்க இறந்து போயிட்டாங்களே, இப்படி அக்கிரமம் பண்றானுங்களே, இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு உங்க உள்ளத்துல தோன்றது இல்லையா? இப்போ உங்களுக்கு அக்கிரமத்துக்கு ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அதே போல நான் சொல்லிட்டே போனான், வயசானவங்களோட சொத்தை பிடுங்கிட்டு அவங்களை கொண்டு போய் அனாத ஆசிரமத்துல சேர்த்துறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப மனைவிக்கு தெரியாம வேற ஒருத்தரோட உறவு வச்சிருக்கிறது. பிள்ளைங்க என்ன கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம போய் திருட்டு சிகரெட் குடிக்கிறது. இது எல்லாமே அக்கிரமம் தான். இது பத்தாதுன்னா உங்களுக்கு 2 தீமோத்தேயு 3 1 9 வசனமும், மார்க் 7 21 23 வசனமும், கொலோசியர் 3 5 9 வசனமும் நீங்க படித்து பாருங்கள். இன்னும் நிறைய வசனம் என்னால சொல்ல முடியும். உங்களுடைய உடல் உறுப்புகளை கொண்டு தேவனுடைய சிந்தைக்கு எதிராகவும் தேவனுடைய திட்டத்துக்கு எதிராகவும் தேவனுடைய விருப்பத்துக்கு எதிராகவும் நீங்கள் செயல்படலாம் என்று நினைத்த மாத்திரத்திலேயே நீங்கள் அக்கிரமக்காரர்களாய் தேவனுடைய கண்களில் காட்சியடிக்க தொடங்கி விடுவீர்கள். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இதற்கு ஆதாரபூர்வமான வசனம் தான் மத்தேயு 5 29 30 12 13 நீங்க அப்புறமாக வாசித்து பார்க்க வேண்டும். மலை பிரசங்கத்தில் இது ஒரு முக்கியமான பகுதி வகிக்கிறது. என்னவென்றால், ஒருவன் கொலை செய்யலாம் என்று கோபம் கொண்டு தன்னுடைய இருதயத்தில் நினைத்த மாத்திரத்திலே அவன் கொலையாளியாய் மாறிவிடுகிறான். ஒருவன் அயலானுடைய மனைவியோ இல்லை எந்த பெண்ணையோ அவன் அடையலாம் என்று நினைத்து அந்த வேசித்தனத்துக்குள் அவன் போவானால் அவன் ஏற்கனவே விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறான். விபச்சாரியே அவன். தேவனுடைய கண்களில் இவர்கள் குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். புதிய ஏற்பாடுல பார்ப்பீர்களானால் செயல்பாடு வெளிரங்கமாய் தெரிய வேண்டாம். பழைய ஏற்பாடுல நீங்க நிரூபணமாய் கையும் களவுமாய் மாட்டினால் வழிய நீங்க குற்றவாளி அல்ல. பழைய ஏற்பாடுல விபச்சாரம் செய்யலாம் என்று உங்களுக்கு என்ன தோன்றுச்சுன்னா நீங்க அப்படியே அடக்கிட்டு உள்ள. அதுதான் அந்த ஊதாரி மகனுடைய அந்த ஓமை பாத்தீங்கன்னா, அங்க எல்லாரும் அந்த இளைய மகனை தான் வில்லனா பாக்குறாங்க. ஒரிஜினல் வில்லன் யார் தெரியுமா? மூத்த மகன் தான் ஒரிஜினல் வில்லன். இந்த இந்த கண்ணோட்டத்துல யாருமே ஓமைய அந்த ஊதாரி மகன் ஓமை, அந்த ஊதாரி மகன் யாருன்னு கேட்டா பெரியவன், சின்னவன் கிடையாது, பெரியவன். சின்னவன் ஏன் தெரியுமா? வெகுலி. அவன் இருதயத்துல பட்டதை போய் செஞ்சுட்டான். செஞ்ச பிறகு அவன் செய்தது தவறு என்று நினைத்து ஒரு பன்னிக்கு வைக்கிற உணவை சாப்பிடுவதற்கு கூட தகுதி இல்லாதன்னா என்னுடைய தகப்பனோட வீட்டுக்கு சென்று, தகப்பனே மறுபடியும் நான் உம்முடைய மகன் என்ற ஸ்தானத்திற்கு நான் வருவேன் என்று அவன் இருதயத்தில் வேண்டிக் கொண்டு அவன் போகவில்லை. மாறாக எனக்கு ஒரு வேலைக்காரன் ஸ்தானத்தை கொடுங்க, அது பன்னியோட இதை திங்கிறதுக்கு அந்த தவிடு பொடியை சாப்பிடுவதற்கு மேலான ஸ்தானம் அது, நான் எனக்கு அந்த ஸ்தானத்தையாவது கொடுங்கிற தன்னை தாழ்த்தி அவன் அங்கே போகிறான். தன்னுடைய இருதயத்தில் व्यसனத்தோட போகிறான். தன்னுடைய இருதயத்தில் துக்கத்தோடு அவன் செல்லுகிறான். தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட, ஒரு மனம் திரும்புதலோடு கூட அங்கே செல்லுகிறான். திருப்பி போறான் பாருங்க. அவனுக்கு என்னதான் எங்க அப்பா அடிச்சு கொண்டாலும் கொல்லட்டும், பரவாயில்ல, நான் போறேன் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு அங்கே செல்லுகிறான். பார்த்தீர்களா? அவன் புதிய ஏற்பாடு மனிதன். அவன் மனம் திரும்புவதற்குள் வந்து விட்டான். மறுபடியும் நான் இந்த அக்கிரமத்துக்குள் நான் நுழைந்து செல்வதில்லை. ஆனா வீட்டுக்குள்ளே இருக்கிறான் பாருங்க பெரிய மகன். அவனோட இருதயத்துல எப்பொழுதுமே இந்த மாதிரி காரியங்கள் இருந்தது உண்டு. அது அவனே சொல்லுகிறான், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுத்துருப்பியா நீ, நான் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருக்கிறதுக்கு
அப்ப இவன் என்னதான் சொல்றான், உங்க சின்ன பையன் பாரு போய் எல்லாத்துக்கூடயும் ஜாலியா இருந்துட்டு எல்லாம் சொத்தெல்லாம் அழிச்சு வித்துட்டு வந்துட்டான் அப்படின்னு. ஆனா அப்ப தகப்பன் என்ன சொல்றாரு, அழிச்சான், வித்தான், எல்லாம் அக்கிரமம் பண்ணுனான், ஆனா நீ இப்ப சொன்னியே அவன் திரும்ப வந்துட்டான், அதனால அவன் அக்கிரமக்காரன் கிடையாது. மகனே நான் உன்னோடு கூட இருக்கிறேனே, நான் போதாதா உனக்கு, நான் தானே உன்னுடைய சொத்து, என்னுடைய அன்பு உனக்கு புரியலையா அப்படின்றெல்லாம் அவர் கேட்க முயற்சி செய்கிறார். அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கதை அப்படியே முடிஞ்சிருது. அப்ப பார்ப்பீர்களானால் அக்கிரமும் அநியாயமும் நம் இருதயத்துக்குள்ள இருப்பதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் காணக்கூடியவராய் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய தேவன் என்று ஏற்றுக்கொண்டு அவரே மெய்யான வழி, ஜீவன், சத்தியம் என்று சொல்லி அறிக்கை செய்யக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நான் சொல்லுவது என்னவென்றால், உங்களுடைய இருதயத்தில் ஒவ்வொரு முறையும் இதோ நான் கர்த்தருக்கு எதிராக இந்த காரியத்தை செய்கிறேனே என்கிற அந்த எண்ணம் தோன்றும் போது அதை கொண்டு வருகிறவர் யாராதான் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர். அவருடைய பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். அவர் உணர்த்தக்கூடிய அந்த மாத்திரத்திலே நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா, நீங்க அந்த இளைய மகன். நீங்க மனம் திரும்பாம இதெல்லாம் எதுக்காக எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்போமே, நம்ம நொண்டி சாக்குன்ற லேம் எக்ஸ்கியூஸ் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்குள் நீங்க அடங்கி, இல்ல இந்த நிலைமையில யாராதான் இருக்கட்டுமே, இயேசு கிறிஸ்துவே இருக்கட்டுமே, அவரா இருந்தா கூட இதுக்கு மேல எல்லாம் எவனும் பொறுமையா இருக்க முடியாது. இவ்வளவுதான், நான் பேசினது சரிதான், நான் செய்தது சரிதான், நான் அந்த இடத்தில் சென்று இப்படியாக அந்த காரியத்தை செய்தது சரிதான் என்று சொல்லி நியாயம் தீர்க்க தொடங்கி விட்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்ற பொருளாகும். இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் என்ற பொருளாகும். இன்னொன்று, வேதாகமம் பொய் என்று சொல்கிறீர்கள். இதுதான் அக்கிரமம். ஆண்டவருடைய கண்களில நீங்கள் யாவரும் அக்கிரமக்காரர்களாய் மாறிவிடுகிறீர்கள். ஏனென்றால் மறுபடியும் சொல்லுகிறேன், அவருடைய சிந்தனை உங்களுடைய சிந்தனையாய் மாற வேண்டும், அவருடைய வழிகள் உங்களுடைய வழிகளாய் மாற வேண்டும், அவருடைய தெய்வீக திட்டங்களும் காரியங்களும் உங்களுடைய தெய்வீக திட்டங்களும் காரியங்களாய் மாற வேண்டும். இதை நீங்கள் கடைபிடிக்காதபடி பிசாசானவன் எப்பொழுதும் அவன் கங்கணம் கட்டி கொண்டும் அவன் கண்களில் பார்ப்பீர்களானால் ஒரே எய்ம் வச்சுட்டு தான் சுத்திட்டு இருப்பான், உங்களை எப்படியாவது கீழே தள்ளணும். எவ்வளவு பேருக்கு இது இன்னும் உங்களுக்கு புரியல? பிசாசோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பிசாசின் நோக்கம் என்ன, மாந்தர்களை குறித்த நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆளுக்கால் ஒரு கருத்தை சொல்லுவாங்க. என்ன கருத்து சொல்லுவாங்க? அவனை அடிக்கணும், அவனை கொல்லணும், இவனை திருடணும், இவனை பிடிச்சி கீழே தள்ளணும், அவனை கடிச்சு வைக்கணும், அவன் ஒரு கண்ணை குத்திடுவான், பிசாசு கண்ணை குத்திடும், இந்த மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதை போட்டு அடிச்சு விடுவான். இது எதுவுமே தப்பு கிடையாது. அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வந்திருக்கிறான். அவன் பிசாசோட வர்ணனை அவைகளா இருக்கிறது வேதத்தில், அதுல மாற்று கருத்து ஒன்றுமில்லை. ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு ரகசியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்ன தெரியுங்களா? நாம் யாவரையும் ஒரே ஒரு காரியம், ஒன்றை செய்யும்படிதான் அவன் அலைந்து திரிகிறானாம் உலகம் எங்களும். என்ன தெரியுங்களா? நியாய பிரமாணத்தையும் கட்டளையும் கீழ்ப்படியாதபடி பண்ணணும், அவ்வளவுதான். ஏதேன் தோட்டத்தில் அதை தான் செய்தான். இதை குறித்தெல்லாம் நாம் பேசி இருக்கிறோம் இல்லைங்களா? ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் அவன் செய்தது என்ன? அவன் என்ன செய்ய தூண்டினான்? தேவனுடைய கட்டளையை நீ கீழ்ப்படைய வேண்டிய அவசியம் இல்லை என்கிற அந்த காரியத்தை மட்டும் அவன் தலையில போட்டுக்கிட்டே இருந்தான் வருஷக்கணக்கா. வேத பாரகர்களும் வேத ஆராய்ச்சியாளர்களும் சொல்வது என்ன சொல்வது என்னவென்றால், ஏறத்தாழ 40 to 45 ஆண்டுகள் எடுத்ததாம் இந்த மாதிரி ஏவாளை போய் அந்த பழத்தை பிரிச்சு ஒரு நாளில் அவளும் சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தான். கொடுத்த மாத்திரத்துல கணவன் வாங்கி சாப்பிட்டான். ஏன் தெரியுங்களா? ஏன்னா இந்த டைலாக் ஏற்கனவே ரொம்ப நாளா போயிட்டு இருந்திருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பேசினதை ஏவாள் நிஜமாக ஆண்டவர் உண்மையாலுமே பார்ப்பீர்களானால் ஆதாமுக்கு சொல்லி இருக்கக்கூடும். ஆதாம் அவ்வளவு முட்டாளாக அங்க சித்தரிக்கப்படுகிறது. ஆனால் என்னுடைய யூகத்தில் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இதை குறித்து கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டுதான் இருந்திருப்பார்கள். இந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான், அந்த மாதிரி ஒருத்தன் சொல்றான். அப்ப நீ சாப்பிட்டுட்டியா? இத்தனை நாள் சொல்லிட்டு தான் இருந்தா சாப்பிட்டுட்டியா? இவனுக்கு என்ன பொறாம இச்சை வந்துருச்சு. இவன் மட்டும் அந்த சக்தியை உணர ஆரம்பிச்சிருவா, இவளுக்கு மட்டும் அந்த கண்கள் திறக்கப்படும். ஏன்னா ஒரு வித்தியாசத்தை ஏற்கனவே அவன் பார்க்கறான் அவளுக்குள்ள. அப்ப அவனுக்குள்ள இச்சை வந்துருச்சு.
அவள் செய்த அக்கிரமத்தை இவனும் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பழத்தை பிடுங்கி அவனும் சாப்பிட்டான். கொடுத்த மாத்திரத்திலே சாப்பிட்டான். அவன் ஒன்னும் வாயில திணிக்கலையே ஏவாளமையார். ஏவாளம் மட்டும் இங்க வில்லியா நீங்க சித்தரிக்கப்படுவதை நான் ஒப்பு உள்ளவே மாட்டேன். அங்க இருக்கிற அங்க ஏவாளம் வந்து இளைய குமாரனாகவும் அவன் வந்து மூத்த மகனாகவும் தான் நான் பாக்குறேன். மெயின் வில்லனே வந்து ஆதாம் தான். ஏன்னா ஆதாமுக்கு தான் அந்த கடமை இருந்தது, காப்பாற்ற வேண்டிய கடமை. அப்ப 2 பேரும் அக்கிரமத்திற்கு துணை போனதற்கு மூல காரணம் தான் என்ன? இந்த கட்டளையை கீழ்ப்படியாமல் போனதுதான். இந்த கட்டளையை கீழ்ப்படியாமல் போன மாத்திரத்திலே அவர்கள் தேவனுடைய கண்களில் அக்கிரம் செய்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். அந்த அக்கிரம் பெரிதா இருந்தது தேவனுடைய கண்களில். அவ்வளவுதான். மற்றவைகள் எல்லாம் பார்ப்பீர்களானால் படிப்படியாய் அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்து விட்டது. ஏனென்றால் பிசாசு அந்த நொடி பொழுதிலேயே அதிபதியாய் மாறிவிட்டான். பிசாசுக்கு இவர்கள் 2 பேரும் அந்த நொடி பொழுதிலே அடிமைகளாகவும் சிறைப்பிடிக்கப்பட்ட சிறையாளிகளாய் மாறிவிட்டார்கள். மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குவான். அதுக்கு என்ட்ரி இப்ப எதுக்காக நம்ம வந்து தலைவாசல்ல வந்து ஒரு பெரிய கதவு வைக்கிறோம், டீ கூட்ல பண்றோம்? எதுக்காக? அதுக்கு வெளியில ஒரு இரும்பு கேட்டை போட்டு நல்லா பூட்டி வச்சுட்டு படுக்கிறோம். முடிஞ்சா ஒரு நாயை வேற அவுத்து விட்டுருவோம் உள்ள. அப்புறம் அந்த கேட்டை இந்த கதவை வந்து 2-3 பூட்டு வச்சு சேஃப்டியா பண்ணி. ஏன்னு கேட்டா அந்த வாசலின் வழியா தான் நுழைவான் திருடன் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் என்ன பண்றான்? உங்களை விட கில்லாடியா இருக்கிறான். ஓட்டை பிரிச்சு இறங்கிடுறான் மேல. நாங்க பழைய காலத்துல அந்த காந்திபுரம் கோயம்புத்தூர்ல இருந்தப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டை பிரிச்சு அநியாயத்துக்கு இறங்கிடுவான் திருடன். ஊருக்கு யாரு போறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்து நோட்டம் பண்ணிட்டே இருப்பான். இந்த வீட்டுல ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு மேலே ஏறி ஓட்டை பிரிச்சு இறங்கி பெரிய கில்லாடிங்க. ஒரு கயிறோட வருவானுங்க, இறங்கி எல்லாம் வந்து களவாளிட்டு திருடிட்டு ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுவானுங்க. அதுல மாட்டுனவனை உண்டு கம்பத்துல கட்டி வச்சு வெடி அடிப்பாங்க எல்லாம். இதெல்லாம் வந்து நடந்த காரியங்கள், நான் சிறு பிராயத்துல பார்த்த காரியங்கள். அப்புறம் இப்ப எல்லாம் அரிசி வீடு கட்டிட்டாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்? ஹைடெக்கு வந்துட்டான். பூட்டே அப்படியே கழட்டி எடுத்து கையில கொடுத்துட்டு போயிடுறான். அவன் பாட்டு கதவு திறந்து. இல்லைன்னா வந்து ஜன்னல் இருக்கவே இருந்து ஜன்னல்ல வந்து இது பண்ணி அந்த கம்பியை வளைச்செல்லாம் உள்ள இறங்குறாங்க. சேஃப்டி கிரில் நீங்க பண்ணி போட்டாலும் அதையும் திறக்கிறதுக்கு வழி வச்சிருக்கிறான். எப்படியா திருட்டா நுழைஞ்சிடறான். ஆனா உங்களோட எண்ணம் உன்னத எண்ணமாக இருக்கிறது, உன்னத நோக்கமா இருக்கிறது. பாதுகாப்புக்காக நீங்க வந்து சேஃப்டி கிரில் மற்றும் கதவு பூட்டி இது அதுன்னு போட்டு வைக்கிறீங்க. ஆனா இவைகளை எல்லாம் திறந்து விட்டு உள்ளே நுழைவதற்கு திறன் வாய்ந்தவனா இருக்கிறான் பிசாஸ். அதனால்தான் இரவுல ஒரு சத்தம் கேட்டாலும் பார்ப்பீர்கள்னா சில பேர் வந்து விழிப்பா இருப்பார்கள். உடனடியாக எழுந்து போய் பார்ப்பார்கள். என்னப்பா சத்தம் வந்தது, என்னப்பா சத்தம் வந்ததுன்னு பார்ப்பாங்க. சில பேர் ஆஹா கதவெல்லாம் தான் பூட்டி இருக்க, இந்த பூட்டெல்லாம் தாண்டிட்டு ஏன் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு அசட்டையா ஏன் படுத்து தூங்குறானோ அவன் தலையில போடுவான். ஒரு போடு முடிஞ்சு போச்சு கதை. ஏற்கனவே திருடன் உள்ள நுழைஞ்சது தெரியாம என் கதவு எப்படிப்பட்ட கதவு தெரியுமா, என் ஜன்னல் எப்படிப்பட்ட ஜன்னல் தெரியுமான்னு தூங்குறவன் பேர் என்ன? அந்த இந்த பதத்தை அதாவது இந்த காட்சிக்கு அந்த தூங்கிட்டு இருக்கிறவன் அசட்டியா தூங்கிட்டு இருக்கிறவன் பேர் என்ன? அக்கிரமாக்காரன். கேர்லெஸ்ஸா இருக்கிறவன் பேர் அக்கிரமாக்காரன். இன்னைக்கு அதுதான் ஆயிட்டு இருக்கு. ஆத்மா என்கிற அந்த கதவை வந்து நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்க, நான் நல்லா பூட்டி வச்சுட்டேன். அந்த ஆத்மாக்குள்ளேயும் அந்த இருதயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆவி இருக்கு பாத்தீங்களா, ஸ்பிரிட் அண்ட் சோல். இது 2க்குள்ளும் பாத்தீங்கன்னா நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தேன், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இதுதான் பூட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அது பூட்டு கிடையாதுங்க. அது பூட்டு கிடையாது. அது வெறும் திறவுகோள் தான். உங்களுடைய மூடத்தனத்திலிருந்தும் மூர்க்கத்திலிருந்தும் முட்டாள்தனத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் உங்களுடைய இச்சைகள் இருந்தும் வெளியே வருவதற்கு அந்த பாவம் என்கிற கதவை மூடிவிட்டு பரிசுத்தம் என்ற கதவை திறந்து கொடுக்கக்கூடிய திறவுகோள், அவ்வளவுதான். அதற்கு பின்பே இந்த இயேசு நாமத்தையும் நீங்க பெற்றுக்கொண்ட வல்லமையையும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களையும் பரிசுத்தாவின் கனிகள் அல்ல, கனி ஒரு கனிதான், 9 விதமான சுவைகள் உண்டு. இவைகளை பெற்றுக்கொண்டு எப்படியாக உங்க வாழ்க்கையை கையாளுகிறீர்கள், உங்க வாழ்க்கை எப்படியாக வாழ்கிறீர்கள், தேவனுடைய எதிர்பார்ப்பை எப்படியாக நீங்க நிறைவேற்றுகிறீர்கள் என்ற அந்த காரியத்தில் நீங்க ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். பார்த்தீர்களா? அவன்தான் வந்து விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவ மகனாக இருக்கிறான். விழித்திருந்து தன் வாழ்க்கையை வாழக்கூடிய தேவ மகனா இருக்கிறான்.
எதையும் வந்து யூகித்து இல்ல, எதையும் வந்து அசட்டை பண்ணிட்டு இல்ல, அசால்ட்டா இருக்கிறது. நானெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து 20 வருஷம் ஆச்சுங்க. இருக்கட்டும், இன்னைக்கு உங்க நிலைமை என்ன? ஊழியத்தை, அதாவது நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த காலத்துல எப்படி இருப்பேன் தெரியுங்களோ, அக்னியா இருப்பேன். இருக்கட்டும், இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இன்னும் எப்படி இருக்க போறீங்க? மரணம் வரும் முன்பே கூட நீங்க பாவம் செய்திருந்தால் நரகத்திற்கு சென்றடைவீர்கள். தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் அக்கிரமத்துக்கு எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் துணை போனவன் ஒருவனும் தேவனுடைய பிரசனத்தை அவன் கண்டடைய முடியாது. எவன் ஒருவன் சமாதானத்தை விரும்பவில்லையோ அவன் தேவனுடைய சன்னிதானத்துக்குள் நுழைய முடியாது, அவன் பரிசுத்தவானே அல்ல என்று வேதம் எபிரேயர் 12:14 வசனத்தில் சொல்லுகிறது. உங்களுடைய இருதயம் பார்ப்பீர்கள்னா எப்பொழுது சமாதானம் அடையும்? தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவருடைய வசனத்தின்படி ஏவப்பட்டு சரியான காரியத்தை நீங்கள் செய்து முடித்து வருகிறீர்களா? அவருடைய திவ்ய சமூகத்துக்குள் நுழைகிறப்பவே உங்களுக்கு தெரியும். அதாவது இருதயத்தில் ஒரு ஆழ்கடந்த ஒரு சமாதானத்தை நீங்கள் உணர்வீர்கள். இல்லை என்றால் ஒரு கலக்கம் வரும், ஒரு அச்சம் வரும், ஒரு திகில் வரும், ஒரு நடுக்கம் வரும். இப்படி செய்துவிட்டு போனவே என்று சொல்லி ஆண்டவரிடம் சென்று மன்னிப்பு கூட கேட்க முடியாத அளவுக்கு நீங்க ஒரு இருதயத்துல வெசனப்படுகிறவர்களா இருப்பீர்கள். அந்த அனுபவத்துக்குள் கடந்து சென்றது உண்டா? இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புறேன், இல்லைங்களா? அக்கிரமத்திற்கு காரணம் இதுதான். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்தை இப்படி நிராகரித்து அசட்டை பண்ணி அலட்சியப்படுத்தி நீங்க வாழ்ந்து கொண்டு வருகிற இந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? அக்கிரமமான வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை, அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை. அப்போ ஆதி காலத்துல இருந்த அந்த மனிதர்கள் இப்படியாக அந்த ஆவில மாசுபட்டு இந்த மாதிரி இச்சையான செயல்கள்ல ஈடுபட்டு அவர்கள் அநேகமா இருந்தார்களாம். இது கூட ஒரு ஆவிக்குரிய கருத்து தான். நான் சொல்வது ஒரு பாவம் இல்ல, பல பாவங்கள், அநேகமான பாவங்கள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நீங்கள் உணராமலே வாழ்ந்து வந்தீர்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் அக்கிரமங்கள் அநேகமா இருக்கும். நீங்க ஒரு காரியத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் கொலை பண்றவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்கவே மாட்டான். இது சாட்சியா வந்து நிறைய பேர் ஜெயில இருந்தவங்க, மனம் திரும்பினவங்க சொன்ன காரியம். நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன், யூடியூப்லயே இருக்கு. ஆனா அதே மாதிரி 2வது கொலை பண்ணிட்டான்னா கொஞ்சம் வருத்தப்படுவான். 3வது கொலை பண்ண அவனு பாத்தீங்கன்னா நைட்டு பிரியாணி சாப்பிட்டு ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களாம். 4வது கொலை வந்து எப்படா பண்ணுவோங்கிற அந்த ஒரு ஏகத்திற்கு வந்துருவாங்களாமா. சில நாட்கள்ல பார்ப்பீர்களானால் தினமும் ரத்தம் பார்க்காம அவங்கனால தூங்கவே முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா ஒவ்வொரு நாளிலும் அக்கிரமத்தின் ஆழத்துக்குள் நீங்கள் செல்லுகிறீர்கள். ஆமா, தலையில ஒரு பேன் இருந்துச்சுன்னா பாத்தீங்கன்னா குட்டி போடும் பேன். அநியாயத்துக்கு ஒரு வாதை பேன் வியாதி, பேன் வாதை தெரியும்ல. 10 வாதையில ஒரு வாதை வந்து பேன். தலையெல்லாம் பேனு, உடம்புல இருந்தெல்லாம் பேன் அப்படி இருந்துச்சான். எல்லாம் மிருகம்லாம் வந்து பைத்தியம் முடிச்சு ஓடிச்சான், ஏன்னா கட்டி தாங்க முடியல. அது காரணம் என்னன்னு கேட்டா ஒரு பேனு பல பேன் போடும். அது எப்படி குட்டி போடுன்னா 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு பேன் வந்து இவ்வளவு குட்டி போடுங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. 10 பேன் இருந்தா 24 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அது வந்து 100 பேன் 1000 பேனா மாறிடுமாமா. அப்படிதான் பாவம். ஒரு வேடிக்கையான உதாரணம் தான், ஆனா கூட ரொம்ப பொருந்தக்கூடிய ஒரு உதாரணம். என்னோட இருக்கீங்களா இல்லையா? அப்ப நீங்க ஒரு பாவம் தானே அப்படின்னு நீங்க அசட்டியா இருந்து ஒரு வருடத்திற்கு பின்பே நீங்க உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்பீர்களானால் மிக மிக ஆச்சரியப்படுவீர்கள். இத்தனை பாவத்திற்கு நான் அதிபதியா இருக்கிறேனா, இத்தனை பாவத்திற்குள் நான் தள்ளப்பட்டிருக்கிறேனா என்று சொல்லி. அதுதான் வேத வசனம். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? 5வது வசனம் அதுதான். அக்கிரமங்கள் பெருகி அநேகமா இருந்துதான் பூமி எல்லாம். இந்த பூமி எதற்கு வந்து இது பொருளை எடுத்துக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் தான் அந்த பூமிக்கு பொருள். அப்படின்னா நம்ம இருதயம் வந்து நிலம், இல்லைங்களா? இருதயம் வந்து நிலம். அப்போ உடல் என்ன? பூமி. பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நிலம் தான் இருதயம். அதுதானே இப்ப அந்த ஓமையில சொல்லியிருப்பாரு. ஒரு விவசாயி செல்லுகிறான், அங்க விதைய போடுகிறான், இப்படி எல்லாம் பேசிட்டு பேரபிள் ஆஃப் த சோவர் என்னமோ தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் படிச்சது தானே? அப்ப எப்படி நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க பார்க்கணும்னா புதிய ஏற்பாடு ஓட நீங்க கம்பேர் பண்ணி அதை படிக்க தொடங்குறப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு அர்த்தம் புரியும். அப்போ தவறான விதை கிளை விளைவிக்கக்கூடிய விதைகளை போட்டால் அதுவும் வளரும். இன்றைக்கு திருச்சபைகள் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய கிளைங்க வளர்ந்துகிட்டே இருக்குது. வளர்க்கத்து அறுவடை நாள் வரைக்கும் விட்டுருவாராம்.
அப்புறம் எல்லாம் ஒன்னா அறுத்து அங்க பெருசா வளர்ந்து நிற்கக்கூடிய கிளைகள் எல்லாம் ஒன்றாக கட்டி எல்லாத்தையும் தூக்கி அக்னியில கட்டுண்டு எல்லாம் சுட்டெரிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தட்ஸ் நத்திங் பட் டெபிக்ஷன் ஆஃப் பீப்புள் பீங் த்ரோன் இன் த லேக் ஆஃப் ஃபயர். அக்னி கடல்ல வீசி எறியப்படுவார்கள் என்று வெளிப்பாடு 19 அதிகாரம் 12வது 11வது வசனத்தையும் 20வது அதிகாரம் 15 வசனத்தையும் 10வது வசனத்தையும் நீங்க அப்புறமா படிச்சு பார்த்துக்கோங்க. என்னோட இருக்கீங்களா இல்லையா? And that every intent of the thoughts of his heart was only evil continually. இங்க பாருங்க, இதை விட தெளிவா எப்படி இருக்க முடியும்? இப்ப புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் எங்கே கனெக்ஷன் கொடுத்துட்டார் ஆண்டவர். ஹலோ, முதல் பாதி பார்ப்பீர்களானால் வெளிரங்கமாய் நடக்கக்கூடிய காரியம், கண்களில தெரியக்கூடிய காரியம், அதுதான் பழைய ஏற்பாடு பாவம். ஆனால் எதுதான் அதற்கு தூண்டுதலா இருந்தது என்றால் இருதயத்தின் எண்ணம். அதுதான் புதிய ஏற்பாடு. இது அருமையான வசனங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம் பார்ப்பீர்களானால் புதிய ஏற்பாடையும் பழைய ஏற்பாடையும் கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜிங் ஸ்கிரிப்சர் என்று சொல்லுவேன். ஒரு பாலத்தை போல காட்சி அளிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேத வசனம். இதை கோட்டை விட்டுறாதீங்க. இதை சரியா புரிஞ்சுக்கிட்டவன் பழைய ஏற்பாடையும் புரிஞ்சுக்குவான், புதிய ஏற்பாடையும் புரிஞ்சுக்குவான். அப்ப அங்க மூல காரணம் என்னங்க? டாக்டர் கிட்ட போறீங்க, என்னங்க என்னன்னு தெரியலங்க, ஒரே வயிற்றுல வலியா இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி டைரியா டிசென்ட்ரியா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் நீங்க போனீங்கன்னா, டிசென்ட்ரியை நிக்கிறதுக்கு ஒரு பக்கம் மெடிசன் கொடுத்தாலும் இந்த டிசென்ட்ரிக்கு மூல காரணம் எதுன்னு கண்டுபிடிப்பாரு. ஃபுட் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் எழுதி கொடுப்பாரு. அந்த ஆன்டிபயோட்டிக் தான் போய் அந்த இன்ஃபெக்ஷனை சுத்தப்படுத்தின மாத்திரத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்க வயிறு பழைய நிலைமைக்கு திரும்பும். இல்லைங்களா? வெளிரங்கமா தெரியக்கூடியது டிசென்ட்ரியும் வயிற்று வலியும் வயிற்று கடுப்போம். ஆனா மூல காரணம் என்னன்னு கேட்டா, அங்க நீங்க என்னத்தையா சாப்பிட்டுருப்பீங்க. உண்மை சொன்னீங்கன்னா டாக்டர் கரெக்டா மெடிசன் கொடுப்பார். டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் நீங்க மறைக்க கூடாது. நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்க பிதா கிட்டயும் பரிசுத்த ஆவியானவர்கிட்டயும் நீங்க எதையும் மறைக்காதீங்க. இது என்னடா அது புது கதையா இருக்குன்னீங்கன்னா, ஆமாங்க, பைபிள் எங்களுக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி பேச பழக்கம். ஹலோ, என்னோட இருக்கீங்களா? அப்போ இங்க என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, தாட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட். விழுந்து போன தூதர்கள் வந்து அங்க மாசுபடுத்தின அந்த ஆவி என்னென்னத்தையோ யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிலதுதான் வெளிப்படுத்திருக்காங்க இந்த பைபிள்ல. யாஷர் புஸ்தகத்துல ஏகப்பட்டதை எழுதி வச்சிருக்காங்க. என்னால நம்பவே முடியல, இப்படியெல்லாம் அக்கிரம அநியாயம் பண்ணியிருப்பானா ஒரு மனுஷன். அப்படியெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாஸ் ஒன்லி ஈவில் கண்டினியூவலி, தொடர்ச்சியாக தான் செய்வது நியாயமே என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கு திருச்சபைகளில் பாவத்தை செய்ய தொடங்கி விட்டார்கள். அதுதான் யூதா 1வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை பார்ப்பீர்கள். ஆனால் கிருபையை துஷ்பிரயோகம் செய்ய தொடங்கி விட்டார்கள். எங்கே பாவம் பெருகிறதோ அங்க கிருபை பெருகும். பாவம் செஞ்சுட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிருபை வந்து உங்களை தொடச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து ரத்தத்தை இவங்க எப்படிதான் பிரயோஜனப்படுத்துகிறார்கள்? ஒரு டேப் வாட்டரை போல, ஒரு பைப்பு குழாயிலிருந்து தண்ணி வர மாதிரி. கை அழுக்காச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? குழாயில போய் நல்லா சோப்பு போட்டு கழுவிக்குவீங்க, அந்த மாதிரி. அப்புறம் திருப்பியும் போய் அழுக்காச்சுன்னா திருப்பியும் போவோம். இதுதான் கிருபைக்கு அர்த்தமா? இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தையோட விலைக்கு அர்த்தமா? கிருபையை சரியா புரிஞ்சுக்கிட்டவன் முதல் தடவை செய்வது பாவம் தான், தவறு நடந்து போச்சு, ஆண்டவர் மன்னிக்க ரெடி. புது பாவம் நொழிதான், ஆண்டவர் மன்னிக்க ரெடிங்க. உங்களை கவலையே போடாதீங்க. தெரியாம பண்ணிட்டேங்க, எனக்கு இது பாவம்னே தெரியல, முறையா வாழ்க்கையில இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க ஆண்டவர். என்ன ஓகேப்பா, ரைட். 2வது முறை பண்றீங்க பாருங்க, அது துணிகிறோம். அது பாவம் மட்டுமல்ல, துணிகிறோம், டிரான்ஸ்கிரஷன். அப்போ அதற்கு என்னதான் வந்து காரணம்னு கேட்டா, கிருபையை நீங்க சரியா புரிஞ்சுக்கல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தார். சிலுவையின் காட்சியை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை. சிலுவையின் காட்சி எங்க தான் வந்துருச்சு? எல்லாத்துக்கும் தெரியும்ல. இப்போ ஆதியாகமம் 3:15 வந்தாச்சு. அதற்கு பின்பு லேவியர் 16 வருது. அப்புறம் தீர்க்கதரிசி புஸ்தகங்களில் எல்லாம் அந்த சிலுவையின் காட்சி, எப்படியாக மெஸ்ஸியா அடிக்கப்படுவார், என்னென்னலாம் கஷ்டங்களுக்குள் போவார்னு. மெஸ்ஸியா பிறந்துட்டாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு. எந்த பயலுக்குமே கிருபையை பத்தி புரியவே இல்லை. அப்ப கிருபையை சரியா புரிஞ்சுக்கிட்டவன் பாடுகளை நினைப்பான், பாடுகளை சரியா புரிஞ்சுக்கிட்டவன் இன்னொரு முறை நான் ஆண்டவரை சிலுவையில அறைய மாட்டேன். அப்போ ஒரு முறை பாவம் பண்றப்ப என்னதான் பண்றோம்? நீங்களும் ஒரு சுத்தி ஆணி எடுத்துட்டு போய் அவரை வச்சு அறையிறீங்க. கொடிய பாவம்.
எபிரேயர் 10வது அதிகாரம் 29 வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இப்படியாக கொடிய பாவத்தில் கிருபையை துஷ்பிரயோகம் பண்றவன் இயேசு கிறிஸ்துவ கீழே படுக்க வச்சு அப்படியே ஏறி மிதிக்கிறான். நம்ம டிராம்பிளிங் ஹிம். இதை விட ஒரு அவமானம் யாரை நீங்க மிகவும் மதிக்கிறீங்க? உங்க தகப்பனை ஒரு நாள் நீங்க கீழே படுங்கப்பான்னு சொல்லிட்டு ஏறி மிதின்னு மிதிச்சீங்கன்னா நெஞ்சிலையும் மூஞ்சிலையும் கையிலையும் காலையும், எங்க வேத வசனம் சொல்றத சொல்றேன், இது என்னோட நானா எடுத்து அடிச்சு விடல கதையை. எபிரேயர் 10:29 எடுத்து நீங்க வாசிச்சு ஆங்கிலத்துல வாசிச்சு பாருங்க, NKJV வெர்ஷன்ல சூப்பரா இருக்கும். அதை படிச்ச இன்னொரு முறை திரும்பி கூட பார்க்க மாட்டான் பாவத்தை. பரிசுத்த ஆவியானவரை அவன் துக்கப்படுத்துறான் வேதம் சொல்லுது. அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவீர்களானால் அதற்கு மன்னிப்பே கிடையாது. மார்க் 3வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு, எபேசியர் 4:30 எழுதியிருக்கு, எபிரேயர் 10:29 எழுதியிருக்கு. இதை விட தெளிவா எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு பேர் தான் துணிகிற பாவம். இது அக்கிரமத்தின் உச்சகட்டம். அதுதான் அதை அதுதான் அது உள்ள இருந்து கண்டினியூவலி தொடர்ச்சியா அக்கிரமத்தின் உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க, உங்களுக்கே தெரியாது. அதனாலதான் வேதத்துல சொல்லுது, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை அழைக்க வேண்டும். சர்ச் மீ, ட்ரை மீ அண்ட் கன்சியூம் மீன்னு சொல்லியிருக்கு. அப்படி என்றால் என்னை அலாசி ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னிடம் இருக்க குறைபாடுகளை ஆண்டவரே நீர் சுட்டரிக்க வேண்டுமாய் நாங்கள் அழைக்கிறோம் என்று ஒவ்வொரு நாளிலும் நாம் அறிக்கை செய்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அழைக்கணுமா? வேத வசனத்தின் அடிப்படையில நாம் ஆராய்ந்து பார்க்கிறப்பதான் இந்த அக்கிரம செயல்பாடுகள் இருந்து வெளியே வர முடியும். இது அக்கிரமம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாமலே அறியாமலே இருக்கிறவங்க தான் இன்னைக்கு 99% கிறிஸ்தவத்துக்குள்ள. ஹலோ, பைபிள் எடுத்துட்டு சிலுவை எடுத்து அந்த கழுத்துலயும் காதுலயும் மாட்டிட்டு சுத்தினா ஒண்ணுமே இல்லைங்க. பிசாசும் தான் இன்னைக்கு நல்லா அப்படி சுத்திட்டு இருக்கான். இந்த மைக்கேல் ஜாக்சன் ஒருத்தர் இருந்தான், பாப் டான்சர். அவன் சிலுவை மாட்டாத இடமே கிடையாது உடம்புல. அவன் பண்ண அட்டூழியமெல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு? ராக் டான்சர் அவன். அந்த மாதிரி ஆளுங்களும் சுத்திட்டு போட்டுக்கிட்டு திரியும். அப்ப அவங்களுக்கு என்ன வித்தியாசங்க? அது கிடையாதுங்க. வெளியில என்ன போடுறீங்கிற இருதயம் எப்படி இருக்கு, ஆவியோட கண்டிஷன் எப்படி? கர்த்தருடைய கண்களில் நீங்க பெயர் பெற்றவர்களா? ஆர் யூ பிளீசிங்? ஆர் யுவர் டீட்ஸ் பிளீசிங் இன் தி சைட் ஆஃப் காட்? உங்களை குறித்து அவர் பிரியமா இருக்கிறாரா? சந்தோஷம் கொடுக்குதா? இல்ல ஆண்டவர் பார்க்கிறப்ப அருவருப்பாய் பார்க்கிறாரா? ஏன்னா அவர் சுத்த கண்ணர். அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா யோவான் 14:12 வசனத்தை நான் கொடுக்குறேன். நீங்க இந்த மாதிரி குறுக்கு கேள்வி கேட்கிறவன் என்ன எப்படிதான் இருக்கு? ஏற்கனவே மாசு படிஞ்சாச்சு. குறுக்கு கேள்வி கேட்கிறவன் எது வரைக்கும் நான் சென்றால் அது பாவம் இல்லைன்னு ஒருத்தர் கேட்கிறாருங்கிட்ட. இதுவே பாவம் தான் பிரதர்ன்ட்ட நான். இப்படி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வருது பாத்தீங்களா? இதுவே பாவம் தான். நீங்க ஏற்கனவே அக்கிரமக்காரரை மாறி ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு இன்னுமா தெரியலன்னு கேட்டேன். அவ்வளவு கோவம் வந்துருச்சுன்னு. எது வரைக்கும் சென்றால் நான் மலை உச்சியிலிருந்து விழுகாமல் இருப்பேன்னு ஏன் மலை உச்சிக்கிட்ட போய் நகர்ந்து பாருங்களேன். அப்ப விழுந்த பிறகு நான் விழுந்து விட்டேன்னு சந்தோஷமா கீழே விழுந்து சாவீங்களா? இல்ல. அப்ப மட்டும் உங்க உயிர் சக்கரை கட்டியா இருக்குது. இப்ப உங்களுக்கு ஒண்ணும் தெரியல, ஏன்னா நீங்க ஒன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கல்ல. மரித்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். மரித்த பிறகு இம்மையின் வாழ்வை குறித்தல்ல, மறுமையின் வாழ்வை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். அதனாலதான் எவன் தலையிலும் ஏற மாட்டேங்குது. இது எனக்கெல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்குங்கிறான். பிசாசு உங்களை அப்படி சந்தோஷமா வச்சுக்குவான். அவனாலையும் ஆசீர்வதிக்க முடியும், அவனாலையும் பணம் கொடுக்க முடியும், அவனாலையும் ப்ரமோஷன் கொடுக்க முடியும், அவனாலையும் உங்களுக்கு நல்ல வசதிகளை வாய்ப்புகளை கொடுக்க முடியும், சுகபலத்தையே கொடுக்க முடியுங்க. அதனாலதான் வேற எங்கெங்கயோ போறவங்களுக்கு எல்லாம் சுகம் பலம் கிடைக்குது. எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வெறுங்காலியே நடந்து போறாங்க அவங்க கோயிலுக்கெல்லாம் என்னென்னத்தையே தூக்கிட்டு. காலெல்லாம் பொத்து போகுது, ஆனா போயிட்டு வந்தா எனக்கு சுகமாயிருச்சுங்கிறாரு. எத்தனை பேர் தெரியுங்களா சொல்லியிருக்காங்க சாட்சி எனக்கு. அப்பெல்லாம் எனக்கு மனசு அப்படியே ரத்தம் ஓடியும் மனசுல. தெரியாம போறாங்களே என்ன, ஜபிச்சுக்குவேன் உங்களுக்காக. வருத்தமா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா எவ்வளவு பேர் என் கூட இருக்கீங்க. நீங்க என்னதான் இந்த காரியங்கள்ல ஈடுபட்டாலும் உங்களை ஆவில நீங்க ஒரு பரிசுத்தத்தையோ ஒரு விழிப்பையோ நீங்க அடையாவிட்டால் நீங்கள் தேவனுடைய கண்களில் அக்கிரமக்காரர்களே என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்துக் கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தேவனே, இந்த அருமையான சத்தியத்தை எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்த உம்முடைய கிருபை நினைத்து துதிக்கிறோம். ஆண்டவரே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளுக்கும் ஆண்டவரே நீங்க விழிப்புணர்வை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்கிரம பாவங்களை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் உம்மை அழைக்கிறோம். ஆண்டவரே, சில நேரங்களில் நாங்கள் செய்கிற அவ்விசுவாசங்களே ஆண்டவரே அக்கிரமமா இருக்கலாம். உம்மை சந்தேகிப்பது அக்கிரமமா இருக்கலாம்.
இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இயல்புதானே என்று சொல்லி நாங்கள் அசட்டியா இருந்திருக்கலாம். அவைகளுக்காக மனவருந்துகிறோம். எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு கற்றுத்தந்து போதித்து வழி நடத்தும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, எல்லா வீடியோஸையும் பாருங்க. அந்த பிரதர் வந்து கூப்பிட்ட மாதிரி நீங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு வாழ்த்தணும்னு நான் சொல்லலை. தயவு செஞ்சு பாருங்க, ஏன்னா கேளுங்க. இது உங்க பெனிஃபிட்டுக்காக தானே நாங்கள் பண்றோம். கர்த்தர் உங்களுக்காக தானே இதெல்லாம் எனக்கு எழுதி தரலங்க. இது அப்படியே வருது, அருவியா கொட்டுது. கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஒரு கேட்பது மனிதனுடைய குரல் அல்ல, தேவனுடைய குரல். இந்த பிரசங்கத்திற்கு நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். நான் ஏதோ பெரிய டீச்சர், நீங்கெல்லாம் ஸ்டூடெண்ட், எல்லாருமே ஸ்டூடெண்ட் தான். நமக்கு ஒரே டீச்சர் பரிசுத்த ஆவியானவர். மறக்காம கேளுங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா எல்லாத்துலேயும் போடுங்க. என்னத்தையோ போடுறாங்க. இதை போடுங்களேன், என்னதான் ஆயிரப்போகுது. ஆமாங்க, ஒருத்தர் ப்ரீச் பண்றாரு பாருங்க. எதை பத்தி நாங்க பேசுறோம் இங்க? அரசியலை பத்தி, மதத்தை பத்தி, இதை பத்தி, ஜாதி பத்தி, என்னத்தை பேசுறோம் நாங்க? பரிசுத்தமா இருங்க. ஆண்டவரோட கூட நல்ல ஒரு தொடர்புல இருங்க. ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யுங்க. ஆண்டவரே யாருன்னு சொல்லி இங்க வெளிப்படுத்துறோம். அதுக்கு நீ யாரையும் இழுக்கல. வம்பு சண்டைக்கெல்லாம் போற அளவுக்கு நாங்க எதுவுமே பேச மாட்டோங்க. வேதத்தை சொல்லிட்டு வரோம், அவ்வளவுதான். அதனால தைரியமா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆங்கிலத்திலையும் பேசி ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதையும் கேளுங்க. எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்களுடைய ஊழியத்துக்காகவும் எனக்காகவும். எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்கிறது. ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் தேவனிடம் மட்டும் சென்று உங்க ஜெப தேவைகளை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.